தூத்துக்குடியில் சில மணி நேரம் பெய்த மழைக்கே மாநகரின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியதால் மக்கள் அவதியடைந்தனர். மில்லர்புரத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கிய நிலையில் கதிர்வேல் நகர், புஷ்பா நகர், அண்ணா நகர், விவிடி சிக்னல் உள்ளிட்ட பிரதான சாலைகளில் மழைநீர் குட்டை போல் தேங்கியது. மழை காரணமாக தாமோதரன் நகர் 1வது தெருவில் ராஜா என்பவரின் வீட்டு மேற்கூரை இடிந்து விழுந்தது. ராஜகோபால் நகரில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. இதேபோன்று தென்பாகம் காவல் நிலையத்தில் மழைநீர் புகுந்தது. விடியா மாநகராட்சி நிர்வாகம் கழிவுநீர் செல்ல வழி செய்யாமல் பாதாள சாக்கடை திட்டத்தை செயல்படுத்தி வருவதே இத்தகைய நிலைக்கு காரணம் என மக்கள் குற்றம் சாட்டினர். பெய்த மழையில் அது 2 வீட்டில் எல்லாம் நாங்கள் ஊர் கோயில் கொடைக்கு சென்றிருந்த சமயத்தில் வீடு இடிந்து விழுந்துள்ளது. அதிர்ஷ்டவசமாக நாங்கள் தெய்வ இதில் கோயிலுக்கு போனதுனால எங்களுக்கு எந்த உயிர் சேதமும் ஏற்படாமல் உள்ளது. இதற்கு அரசு பார்த்து உரிய இழப்பீடு வழங்குமாறு தன்மை கேட்டுக்கொள்கிறேன். வருஷம் இதே நிலமை தான் பார்த்துக்கோங்க. மழை பெஞ்சா தண்ணி கெட்டிக்கிடுது. ஒரு நாள் மழைக்கு எங்களுக்கு இவ்வளோ தண்ணி கெட்டிக்கிட்டு பார்த்துக்கோங்க. இந்த தண்ணிக்குள்ளேயே தான் நடந்து வரோம். சின்ன பிள்ளைகளுக்கும் காய்ச்சல் சளி உடனே பிடிச்சிக்கிடுது. அதுவும் இல்லாமல் எந்த ஒரு அதிகாரிகளும் எங்களுக்கு ஒரு இது பார்க்கவும் வரல, வைக்கவும் வரல. இன்ன வரைக்கும் படி வரைக்கும் தண்ணி கிடக்கு எங்களுக்கு. இந்த தண்ணிக்குள்ளே தான் நடந்து ஒரு கடைக்கு போனாலும் எதுக்கு போனாலும் இதுக்கு தான் வர வேண்டியதுக்கு. ஸ்கூல் பிள்ளைகளும் இந்த தண்ணிக்குள்ளே தான் நடந்து இறங்கி வராங்க பார்த்துக்கோங்க. பிள்ளைகள் சளி காய்ச்சல் பிடிச்சிக்கிடுது.